This video sponsored by Buy More Shopping app. எனக்கு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் பட் ஆயிலும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் வீட்டில் யாருன்னா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்துகிட்டு கொஞ்சமாக அது கூட கல்லுப்பு ஒரு 7-8 முந்திரி போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்குவோங்க. முன்னெல்லாம் இப்படி தான் எல்லாமே வதக்கி ஆற வச்சு அரைச்சி குருமாலாம் வைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிறதுல இதெல்லாம் யாருமே அதிகமாக செய்யறதில்ல. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மசாலா போட்டு சிக்கனையும் போட்டு வதக்கி கடகடன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுறோம். பட் அந்த மாதிரி செய்யாமல் ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் அதே குக்கரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையுமே எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, அதையுமே நல்லா போட்டு வதக்கிட்டேன். அது நல்லா வதங்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகா, கூடவே கொஞ்சம் புதினாவும் வச்சு நல்லா இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இதை பரோட்டா, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். நான் செஞ்சதுமே எங்கள் வீட்டில் சொன்னது பரோட்டாவுக்கு செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் நான் அன்றைக்கி ஆக்சுவலாக பூரிக்கு செஞ்சுருந்தேன். இப்போது அந்த தக்காளி வதங்குச்சில்ல, அது கூடவே நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இந்த டைமில் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே அடி பிடிக்கும்ல. அந்த டைமில் தண்ணியும் எண்ணெயை ஊற்றலான்னு யோசிப்பீங்க, பட் அது எதுவுமே ஊற்ற வேண்டாம். நம்ம இப்போ கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதை போட்டதுமே அது எல்லாமே சரியாக போயிடும். அதனால் எதுவுமே தண்ணியும் எண்ணெயும் ஊற்ற வேணாம். இப்போ அடுத்து என்னென்னா, நம்ம அந்த முந்திரியும் வெங்காயமும் ஆட்டி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான சிக்கன் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் போட்டிருந்தேன். சிக்கன் போட்டதுமே ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தாலே போதும். சிக்கன் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த வதங்குற கேப்பில் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக தான் நான் பெப்பர் ஆட் பண்ணுவேன். எப்போயுமே அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும் கடைசி ஆட் பண்ணும்போது. ஸோ வதக்கும் போது நான் எப்போயுமே பெப்பர் போட மாட்டேன். அதனால் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது வரைக்குமே போட்டு நம்ம உப்பு ஆல்ரெடி வெங்காயத்தில் கல்லுப்பு போட்டிருக்கனால நான் பார்த்து தான் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கணும். இந்த குழந்தைங்க பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி சில பேர் சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் எடுத்து வைப்பாங்க ஓரமாக. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா யாராலையும் எதுவுமே எடுத்து வைக்க முடியாது. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி போடுறதுனா நீங்கள் போட்டுக்கலாம், அதில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வெங்காயத்தோட முந்திரி போடுறதுனால இப்போது நான் முந்திரி போடலை. நீங்கள் வேணுன்னா அந்த முந்திரியை இந்த டைமில் போட்டு நீங்கள் அதை நல்லா அரைச்சி இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா தண்ணி ஊற்றி இந்த கொதிக்கிற டைமில் தான் நீங்கள் வேணுன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்னா சால்ட்டோ இல்லை சில்லி பவுட்ரு எதனா சேர்த்துக்கலாம். நான் இப்போ பெப்பர் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எல்லாம் சில்லி பவுடர் அவாய்ட் பண்ணிட்டு பெப்பர் சேர்த்துட்டு செய்யும்போது சூப்பராகவே இருக்கும். இந்த டைமில் நீங்கள்லாம் ஒன்று செய்யணும், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க நம்ம சேனலை. இப்போ 3 விசில் வச்சுட்டேன். 3 விசிலுக்கு அப்புறம் வச்சு எடுத்துகிறேன். எவ்வளோ கிரேவியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதுவும் பரோட்டாவுக்கு, பூரிக்கெலாம் சூப்பராக இருந்தது. எனக்கு பூரிக்கு ரொம்பவே பிடிச்சிது.